Hi friends, சுற்று மெலிசோடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான திரும்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஹபி இப்போ மொட்டை மாடையில் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போது அதனால் வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு லாயருக்கு மெசேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாயரும் வந்து ஸோ எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகி ஸோ நடந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஏதாச்சும் க்ளூ இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது வெற்றிக்கு கோவம் வந்து அதை எதுவும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்வேதாவுக்கு வெற்றி மேலே கோவம் இருக்கிறதுனால நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து எதுவுமே இல்லை, இந்த ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் எல்லா ரூமையும் பார்த்ததுக்கப்புறமா ஸோ மொட்டை மாடியில் இருக்கான்னு சொன்னாங்க இல்லையா, மொட்டை மாடியை ஓப்பன் பண்ணி மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு வந்து ஸோ அபி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அபி நான் இங்கே தான் இருக்கேன், வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து வெளியில் இறங்கி வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா சார் எப்படி சார் நான் டாக்குமெண்ட்டை எடுத்துட்டேன், ஸோ இப்போ எப்படிங்கிறது நான் தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அபி இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல, நானும் யோசிக்கிறேன், இரு எல்லாரும் கீழே தான் இருக்காங்க, நீ எப்படி கீழே போக முடியும் அப்படின்னு. சரி இங்கே பார்த்தீங்களா ஹைட் எவ்வளோ இருக்குன்னு, இந்த பக்கமும் எங்கேயும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சரி நான் வேணா அவங்கள பேசி டைவெர்ட் பண்ணுறேன், அந்த சமயத்தில் நீ எப்படியாச்சும் இறங்கி வெளியில் ஓடிவிட முடியுமான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு திறந்து அபியை வந்து வெளியில் உள்ளே விட்டுட்டு ஸோ மேலே வந்து லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அபி பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரும்போது ரூம்குள்ளே பார்த்துட்டு ஸோ பார்வதியோட ரூம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி லாக் பண்ணிவிட்டு இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து எப்படியாச்சும் பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் அப்படியே கீழே இறங்கி ஓடிடுங்க வெளியே அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எனக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல, ஸோ பார்க்குறேன் தண்ணி ஏதாச்சும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. குடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த கிச்சன் இந்த ரூம் இது எல்லாத்தையும் கூட நான் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் செக் பண்ணலாம், அவங்க ஆனால் மிஸ் ஆனது அங்கே மேலே தானே அப்படின்னு சொல்லவும் இல்லை எல்லோரும் கேங்காக தானே வந்தாங்க, ஸோ அவங்க ஏதாச்சும் க்ளூ விட்டுட்டு அவங்கக்கிட்ட கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஸ்வேதாவும் தண்ணி கொடுக்க போகிறாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் கருணாவுக்கும் கால் வருது. பேசிக்கிட்டு அப்படியே கிச்சனுக்கு ஸ்வேதா பக்கமே போகிறாரு. வெற்றிக்கு இந்த ஆஃபீஸரை பிடிக்காது அப்படின்றதுனால கோவத்தில் வந்துட்டு அவர் வந்து உள்ள ரூம்குள்ளே வந்து போயிடுறாங்க. அப்படி கரெக்டாக ரூம்குள்ளே யாருமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அபிக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க. ஸோ லாயர் வந்துட்டு அப்படி கொடுத்த உடனே அபி என்ன பண்ணுறாங்க, வேகமாக கீழே இறங்கி ஓடி வராங்க. அப்படி ஓடி வந்ததுக்கப்புறமா வெளியே வேகமாக வந்து ஓடி போயிடுறாங்க. லாயருக்கு அப்போ தான் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஸ்வேதா தண்ணி கொண்டு வந்துடுறாங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்போது தான் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. ஸோ எப்படி ஜஸ்ட் மிஸ் அபி தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்போ வெற்றியும் வெளியில் வந்து யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, யாரோ வெளியில் ஓடின மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு. என்னது ஓடின மாதிரி தெரிஞ்சா, நான் தானே இங்கே இருக்கேன், யார் வெளியில் போனாங்க, அப்படியெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வெற்றி ஏதாச்சும் கனவு இது காண்றீங்களா, மனப்பிரமையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை யாரோ போனாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் யாரும் போகலை, சும்மா தேவையில்லாமல் கற்பனையை வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வெளியே போன அபி ஸோ வாட்ச்மேன் வந்து என்னம்மா உங்கள் ஆட்கார்டில் அப்பயே போயிட்டாங்க, நீ போலியா அப்படின்னு. இல்லைண்ணே நான் உள்ளே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், நான் போயிட்டேன்னு நினச்சி அவங்க கிளம்பி போயிட்டாங்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த வாட்ச்மேன் கிட்ட மாட்டிக்காமல் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு வழியாக ஓடிடுறாங்க. அப்புறம் தான் யாரும் வாட்ச்மேன் கிட்ட பேசுகிற சத்தம் கேட்குதுன்னு வெற்றி எட்டி பார்க்குறாரு. ஸோ அப்பயும் அதுக்குள்ளே அப்படி அங்கேருந்து போனதுனால யாருமே காணுமா, சரி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதி ஆயிடுறாங்க வாட்ச்மேனுமே வெற்றியுமே கூட. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வராங்க. ஸோ கவலைப்படாதீங்க ஸ்வேதா, நான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறேன், அந்த மாணிக்கம் யார், அவனோட ஃபோட்டோ அவனோட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் இருக்குமா, நான் அவனை கண்டுபிடிச்சி ஏதாச்சும் நான் கேஸில் வந்து விசாரிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் தான் வந்து மாணிக்கம் யார் அப்படின்றத கர்ணா வந்து வெளியில் வந்து ஃபோன் பேசி முடிச்சுட்டு ஸோ லாயருக்கு காட்டுறாங்க. இவன் தான் மாணிக்கமா, சரி இந்த ஃபோட்டோ மட்டும் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கர்ணாவோட வீட்டுக்குள்ளே வந்து கர்ணாவுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் அபிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இந்த லாயர் வந்துட்டு. ஸோ வெற்றிக்கு சுத்தமாக அவரை கண்டாவே பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவரு கிளம்பி அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ கண்டுபிடிச்சிடலாம், அது மட்டும் இல்லாமல் அவங்கள நான் தான் இங்கே அனுப்பி விட்டேன், ஸோ அவங்க குரூப்பில் யார் இப்படி கலந்துக்கிட்டு இங்கே வந்தாங்கன்றத நானே அவங்கக்கிட்ட கேட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சீக்கிரம் கண்டுபிடிங்க, அப்புறம் இந்த கரையான இருக்கிறதுக்குள்ள அடுத்த டைம் இந்த குரூப் அனுப்ப வேணாம், நானே வந்து குரூப் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சரி சார் உங்கள் இஷ்டம், நான் அவங்கள வர வேணான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏன் வேண்டாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்கவும், என்ன ஸ்வேதா அவர் ஆள் அனுப்பிவிட்டு தான் அந்த ஆட்களுக்குள்ளே யாரும் நுழைஞ்சு வந்தாங்க, அடுத்த டைம் அவரோட ஆட்களே வரும்போது வேறு யாராச்சும் கலந்து அதில் திரும்பவும் வரமாட்டாங்கன்றது என்னாச்சு அப்படின்னு. அதான் அவளுக்கு
தேவையானது, அதாவது அவனுக்கு தேவையானது அந்த மாணிக்கம் தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டானே, அதுக்கப்புறம் அவன் எதுக்கு இங்கே வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதுவும் சரிதான், சரி விடு, நம்ம இருந்தாலும் வேற ஆள் ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு கருணா சொல்லவும், சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்களா, அப்போ தான் வந்து ஸ்வேதாவுக்கு முக்கியமான கால் வருது. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு முக்கியமான கால் இருக்குது, ஸோ நான் மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது, நீங்களே போயிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னவும், எனக்கும் வேலை இருக்குன்னு கருணா சொல்லவும், சரி நீ போ, நான் வெற்றி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வெளியில் வந்தால் வெற்றி இருக்காரு. அப்போ தான் வந்து வெற்றி கிட்ட வந்து நீ போயிட்டு வந்துரு வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொன்ன உடனே வெற்றியும் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இன்னொரு சைடு வந்து இங்கே அபி ஒரு வழியாக வெளியில் தப்பிச்சு வந்துட்டாங்க. ஸோ அவர் வந்துட்டு லாயரை மீட் பண்ணி அபியும் அவரும் பேசுகிறாங்க. இந்தாங்க சார் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், சூப்பர் அபி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே வந்து அவங்க 2 பேரும் போயிட்டே இருக்கும்போது ஸோ அதை வந்து மீட் பண்ணி அது ரெண்டுத்தையும் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதாவது போயிட்டு இருக்கும்போது வழியில் கார் நிறுத்தி தான் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து வெற்றியும் அந்த பக்கமாக போகவும் இந்த லாயர் ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ அபி நம்ம கூட இருக்கிறத வெற்றி பார்த்துட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவும், அபி நீங்கள் அப்படியே கீழே சதை ஒளிஞ்சுக்கோங்க, சைடில் வந்து வெற்றி போகிறாங்க காரில் அப்படின்னு சொன்ன உடனே, எங்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களும் அமைதியாக கீழே குனிஞ்சிடுறாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு அவங்க மட்டும் பார்த்துருந்தா ஸோ கண்டிப்பாக லாயர் மேலே சந்தேகம் வந்திருக்கும். லாயரை வெற்றியோட கருணாவுடைய வீட்டுக்குள்ளே நுழையவே விட்டுருக்க மாட்டாங்க வெற்றி. ஸோ கருணாவுக்கு வந்து டவுட் வந்துடுச்சுன்னா கூட கண்டிப்பாக அவங்களும் நுழைய விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கரையான அரைக்க ஆள் அனுப்பும்போது தான் அவங்களுக்குள்ள அந்த கேங்குக்குள்ளே வந்து தான் ஸோ மாணிக்கம் பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவர் மேலே சின்னதாக டவுட் வந்தால் கூட, அதுவும் அந்த கரையான இருக்கிறவங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தவங்க தான் அவங்க கூட லாயர் கூட இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த கருணா கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் லாயரை வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அபியும் அப்புறம் வெளியில் வர முடியாமல் போயிடும். ஸோ ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா, சரி அபி நீங்கள் கிளம்புங்க, இதை வச்சு நான் பார்த்துக்கிறேன், அடுத்து உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும், சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அபி இப்படியே போகாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லவும், நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் போயிட்டு வேறு காஸ்ட்யூம் வந்து மாற்றிட்டு அதை தூக்கி டஸ்ட்பினில் வந்து போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரதுக்காக ஸோ இன்னைக்குன்னு பார்த்து நம்ம சண்முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் அபி எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணா வீட்டுக்கு தானே வந்துட்டுருக்கேன், ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இன்றைக்கி நானே பிள்ளைங்களை கூப்பிட வந்துட்டேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதும், சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக அபி வீட்டுக்கு போகிறாங்க. சண்முகம் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு ஸ்கூல் விடணும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முன்னாடி போன வெற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியும் ஸ்கூல் விட்ட உடனே மகேஷ் நம்மளை தேடி வருவான், மகேஷை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் தான் வந்து கிளாஸில் வந்து ஸ்கூல் விட்ட உடனே டைரெக்டாக கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா டைம் முடிஞ்ச உடனே சுடர், தருண், தியா 3 பேரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூப்பிட்டுட்டு சண்முகம் வந்து போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இங்கே ஸ்கூல் பெல் அடித்த உடனே வெற்றி ஃபோன் கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது சண்முகம் வந்து இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போது நம்ம இவ்வளோ நாளாக சுடர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், அவர் அப்போனா சுடர் அபியோடைய அண்ணன் பொண்ணா அப்படின்னு நினச்சி அவள் தப்பாக கணக்கு போட்டுடுறாங்க. இவ்வளோ நாளாக சுடர் மாமா மாமா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. மாமான்னு நீ சொல்கிறாளே சுடர் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருந்தாலே அபியோட பொண்ணாக இருக்கமா, அபிக்கு தான் குழந்தையே இல்லையா அப்படின்ற விஷயம் எப்படியாச்சும் வெற்றிக்கு தெரிய வந்திருக்கும். அவர் அதை யோசிக்காமல் சுடர் அவங்க கூட போகிறதுனால அவள் தருண் தியா கூட சேர்ந்து சுடரும் அவங்களுடைய பொண்ணா அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே மகேஷ் வந்துடுறாங்க. மகேஷ் வந்த உடனே கேப்டன் அங்கிள் போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் ஏறி போகலான்னு சொல்லிட்டு ஏறி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே அவங்க வந்து இவங்கள பார்க்காம கிளம்பி போயிடுறாங்க. வெற்றி மட்டும்தான் அவங்கள பார்க்குறாங்க. ஸோ வெற்றிக்கு போக்கும் வழியெல்லாம் வந்து அதே யோசனை தான், எப்படி இவ்வளோ நாளாக நமக்கு தெரியாமல் போயிடுச்சு, சுடர் அபியோடைய அண்ணன் பொண்ணா, அந்த அளவுக்கு என் மேலே பாசமாக இருக்கா, ஓ அப்படி அதனால தான் வந்து எனக்கு அபியோட ஞாபகம் அப்பப்போ வந்துக்கிட்டே இருந்துச்சா, அவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்கல்ல,
ரத்த பாசம் இல்லை, ஸோ அவங்க அபியோடைய உறவு இல்லை அவங்க, அதனால தான் எனக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கா, ஸோ அபியை பற்றி ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சா அப்படின்றத வெற்றி வந்து தப்பாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால அடுத்து வந்து என்ன முடிவு பண்ணுறாரு, கருணாக்கு மட்டும் தயவு செஞ்சு அபிக்கு அண்ணன் இருக்கான்ற விஷயம் இனி எக்காலத்துலேயும் வந்து தெரியக்கூடாது. அப்பப்போ நமக்கு டவுட் வந்து புளிக்கிட்டு நம்ம பேசிகிட்டே இருந்தோம், நம்ம கருணாக்கு துரோகம் பண்ணுறோமோ சொல்லிடலாம் விஷயத்த அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் சுடர் மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு, சுடர் எக்காலத்துலேயும் பாதிக்கப்படக்கூடாது, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு சுடர், அதனால வந்து தெரியக்கூடாது. கருணாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா குடும்பத்தோடு அழைச்சிடுவான், 3 பிள்ளைங்களோட சேர்ந்து பொண்டாட்டி குழந்தையோட சேர்ந்து, அப்புறம் அந்த ஆள் அவள் பண்ண தப்புக்கு அந்த குடும்பத்தோட அந்த ஆள் ஏன் தண்டனை அனுபவிக்கணும், பார்க்கவே அந்த ஆள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கான், எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ கஷ்டப்படுறான் போல இருக்குது, நாம் தயவு செஞ்சு இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போது வெற்றி முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ எப்படியோ ஒரு வழியாக வந்து வெற்றியாலேயும் அதாவது வெற்றியால் இனி வந்து அவங்களுடைய அண்ணனுக்கு ஆபத்து இல்லை, அப்படி தெரிஞ்சிருந்தாலும் இவ்வளோ நாளில் கூட ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம், சுடர்னால இப்போ முக்கியமாக அந்த ஃபேமிலி தப்பிச்சிருக்கு, கருணாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் முடிவு பண்ணிடுறாங்க. அபியும் கொஞ்ச நேரத்துலேயே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ பிள்ளைங்களும் வந்துடுறாங்க. போனதுக்கப்புறமா வழக்கம் போல் உட்காந்துக்கிட்டு ஸோ ஹோம்ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே லாயர் வந்து அபிக்கு கால் பண்ணவும் அவங்க போயிட்டு தனியாக பேசுகிறாங்க. அபி வீட்டுக்கு போயிட்டீங்களா சேஃபா அப்படின்னு கேட்கவும், சார் நான் வந்துட்டேன் அப்படின்னு, கவலைப்படாதீங்க அபி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நான் ஆல்ரெடி விசாரிக்க சொல்லிட்டேன், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க, ஒரு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு தான் என்ன வந்தாலும் தெரியும், நீங்கள் பொறுமையாக இருங்க பார்த்துக்கலாம், நீங்கள் எப்படியும் வெளியில் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபிக்கு அப்போ தான் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு, அந்த மாணிக்கம் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டா, ஸோ நமக்கான தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நைட் வந்து எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ இங்கே மறுநாள் காலையில் வழக்கம் போல் திரும்பவும் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக பிள்ளைங்க கிளம்பும்போது கூட்டிகிட்டு போய் என்னை விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஆடம் பிடிக்கிறதுனால வழக்கம் போல் அபியும் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வராங்க. அப்போ தான் கொஞ்ச நேரத்தில் இவங்க விட்டுட்டு வரவும் அந்த சைடு போய் மகேஷை கூட்டிகிட்டு வெற்றி போகிறாரு. அபி அதை கவனிக்கிறது கிடையாது, ஆனால் வெற்றி பார்த்துடுறாரு. ஸ்கூலில் ட்ராப் பண்ண உடனே திரும்பியும் வராங்க. என்ன இந்த பக்கம் வந்து போகிறா இவன், எங்கேயாச்சும் போயிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போயிட்டு வண்டியை நிறுத்தி ஸோ அபிக்கிட்ட இங்கே பிரச்சனை பண்ண போகிறாரு வெற்றி வந்துட்டு. அப்போ தான் அபி இவங்களை பார்த்த உடனே நிற்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. கோவத்தில் அவர் மேலே இருக்க கோவத்தில், நில்லு, நான் பாட்டுக்கு இங்கே நின்றுட்டுருக்கேன், உன் பாட்டுக்கு நீ போயிட்டே இருக்க அப்படின்னு, நீ வந்து நின்னா நான் ஏன் உனக்காக நிற்கணும், நீ யார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன திமிரா, ஆமாம் நீ எதுக்கு நீ அந்த மாணிக்கத்தோடு சேர்ந்து பிளான் போட்டுட்ருக்க, ஆனால் அந்த மாணிக்கம் எதை சொல்லி கருணாவை மிரட்டிட்டு இருக்கா, இங்கே பாரு எனக்கு இன்னைக்கு பதில் தெரியாமல் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சது ஒரே பதில் தான், எனக்கு தெரியாது 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 அவள் தான் அப்படின்னு சொல்லவும், நடிக்காத, ரோடுன்னு கூட பார்க்க மாட்டோம், ஓங்கி அரைஞ்சிருவா அப்படின்னும், ஆமாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது ஒன்று மட்டும்தான் பாக்கி, எதையும் செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னை டென்ஷன் பண்ணாத, இங்கே பாரு எதுக்கு நீ மாணிக்கத்தோடு கூட்டு சேர்ந்து என்னென்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் என்னத்தை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறீங்க, சொத்து எல்லாத்தையும் சேர்த்து சுருட்டிட்டு போகலான்னு பார்த்தீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, அது முடியலன்னு உடனே மாணிக்கத்தோடைய பத்திரம் அவன் வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சு, கருணா கிட்ட கடனை கொடுக்காம அப்படின்னு உடனே அது எடுக்கணும்னு பிளான் பண்ணி நேற்று கரையாக இருக்கிற கும்பலோடு சேர்ந்து ஸோ மாணிக்கத்தை அனுப்பி வச்சு, நீ தானே பிளான் போட்டு கொடுத்த, உன்னால தானே அந்த வீட்டுக்குள்ளே அவன் வந்தான், அவன் வீட்டுக்குள்ளே வந்து அவனுடைய பத்திரத்தை மட்டும் நேக்காக எடுத்துகிட்டு எஸ்கேப் போயிட்டான். ஆமாம் இன்னும் என்னென்ன பண்ண பிளான் போட்டு வச்சுருக்கீங்க, அவன் எங்கே இருக்கான், பத்திரம் எங்கே இருக்குது, இதை வச்சு மிரட்டி தான் கருணா கிட்டே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நீ பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தானா, பணத்தையும் கருணாவும் ஏமாந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டான், அவன் பொய்யா ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போயிட்டான், அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குது, என்னத்தை வச்சு நீங்கள் கருணாவை ஏமாற்றி பணம் வாங்கினீங்க, அந்த பணத்தை நீங்கள் 2 பேரும் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன பண்ண, இங்கே பாரு இதெல்லாம் மட்டும் கருணா கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உன்னை உயிரிடவே விட மாட்டான், தயவு செஞ்சு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு நீ எத்தனை தடவை கேட்டாலும் நீ கேட்டதுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது, அந்த மாணிக்கம் கருணாக்கிட்ட பணம் வாங்கினான்னா அவங்ககிட்டே என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியது தானே, அவனை கண்டுபிடிச்சி விசாரிக்க வேண்டியது தானே, என்கிட்ட ஏன் கேட்குற, இந்த பாரு என் வழியில் டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொல்லிட்டு அபி அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. திமிர பாத்தியா இவளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லாயருக்கு கால் பண்ணி அபியோட இங்கே வெற்றி சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க. அந்த மாணிக்கம் ஏதோ மிரட்டி கருணா கிட்ட பணம் வாங்கியிருக்கான் சார், வெற்றி என்கிட்ட பார்த்து கோவப்பட்டு நானும் அவனை கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க.
ஆமா அபி, நடந்த விஷயத்துல நானுமே இதை மறந்துட்டேன். உங்களை சேவ் பண்ணணும் அப்படின்றத தாண்டி வேற எதையும் நானுமே யோசிக்கல. நானும் உன்னை சேவ் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருந்தப்போ ஸோ கருணா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தான். உளறி டென்ஷனாக பேசிட்டு இருந்தான். அந்த மாணிக்கம் இப்படி தான் பணத்தை ஏமாத்திட்டு வாங்கிட்டு போயிட்டதாவும் உங்களுக்கும் அவனுக்கும் ஏதோ கூட்டு இருக்கிறதாவும் அதை கண்டுபிடிக்கணும்னு அவனும் தான் என்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தான். அபி, அந்த மாணிக்கத்தை பிடிச்சாதான் நம்ம எல்லாருக்குமே அதாவது உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் சார், இவங்க எல்லாரும் சொல்கிறத வச்சு பார்த்தா மாணிக்கம் தான் மெயின் க்ளூவாக இருக்கும். அவரு கண்டுபிடிச்சா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அபி சொல்றாங்க. கவலைப்படாதீங்க அபி, நம்ம அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேசிட்டு வந்து அபி வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அந்த மாணிக்கம் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்னென்ன இருக்க போது, தவளை தன் வாயால் கேடும் அப்படின்ற மாதிரி ஸோ கருணாவே வந்து அவன் வாயால் மாணிக்கம் பணம் வாங்கின விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்போ மாணிக்கத்தை பிடிச்சா என்ன ஆதாரத்தை வச்சு கருணா கிட்ட மிரட்டி பணம் வாங்கினாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா ஸோ கண்டிப்பாக அபிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காமல் ஓரளவுக்கு ஈஸியாக கேஸ்லேருந்து வெளியில் வந்துட முடியும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.